ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெசிபிஸ் எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. டிஐஒய் கிச்சன் சிமெண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன பாக்ஸுன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க ஐஸ்கிரீம் பேக் பண்ணி வர்ற யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸு. இந்த பாக்ஸை பயன்படுத்தி தாங்க ஒரு சிமெண்ட்டு கல் செய்ய போகிறோம். சிமெண்ட்டு கலவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னால் கையில் ஒரு கவர் போட்டுக்கிட்டேன். ஒரு பழைய டப்பாவில் கொஞ்சமாக சிமெண்ட்டும் அதை கலக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் ஒரு ஸ்பூனும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு சிமெண்ட்டு கலவை ரெடி பண்ணேன். சிமெண்ட்டு கலவை கெட்டியாக வேணும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கிட்டேன். கலவை நல்லா கெட்டியாகவே வந்திருக்கு. இப்போ இந்த சிமெண்ட்டு கவையை இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் போட்டு நிரப்பிக்கிட்டேன். ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை எடுத்து சிமெண்ட்டு கலவையோட நடுவில் வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பாட்டில் மூடியை எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சு நல்லா காய விட்டுட்டேன். மறுநாள் காலையில் பார்க்கும்போது நல்லா காஞ்சிருந்தது. மறுபடியும் தண்ணி தெளித்து இதை ஓரமாக வச்சு காய விட்டேன். இதே மாதிரி 3 நாட்கள் தொடர்ந்து பண்ணினேன். 4வது நாள் அன்னைக்கு சிமெண்ட் கல்லிலேருந்து யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸை ரிமூவ் பண்ணினேன். பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு சிமெண்ட்டு கல் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா க்யூட்டாகவே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இதே மாதிரி 4 கல் செஞ்சுட்டேன். இந்த 4 கல்லுலேயும் சொரப்பாக இருக்கிற பகுதிகளை உப்புத்தாள் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த க்யூட்டான அழகான கல்லை மேலும் அழகுபடுத்துறதுக்காக அதில் நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த கல்லெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப குறைவான செலவு தான் ஆனது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிமெண்ட் கல்லை எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்ப்போம். ஸ்டவ்வு தரையோடு இருக்கிறதுனால ஸ்டவ்க்கு அடியில் கையை கொடுத்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இப்போ ஸ்டவ்னுடைய 4 கார்னர்லையும் இந்த கல்லை வச்சு ஸ்டவ்னுடைய உயரத்தை அதிகமாக்கிக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்க்கு அடியில் கையை கொடுத்து துடைக்கிறது சுலபமாக இருக்குது. அடுப்பு மேடை சுத்தமாக க்ளீனாக இருக்கிறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி 2 சில்வர் பிளேட் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் தட்டு வேண்டாம். ஸ்டவ்க்கு அடியில் பர்னருக்கு நேர கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ சமைக்கும் போதில் சிந்துனாலோ அல்லது பொங்கி ஊற்றினாலோ அது நேராக இந்த தட்டில் வந்து விழுந்துடும். இந்த தட்டை எடுத்து மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ கவுண்டர் டாப் பகுதி ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கும். இது நான் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருங்க. என்னோட எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இந்த சிமெண்ட் கல் மேலே எவ்வளோ அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்குன்னு பாருங்கள். இது ஷூ ரேக்குங்க. இதுவும் தரையோடு இருந்தது. இதை உயரப்படுத்துறதுக்காகவும் இந்த கல்லை பயன்படுத்திட்டேன். இப்போ நல்ல உயரம் கிடச்சிருக்கு எனக்கு. ஷூ ரேக்கு அடியில் இப்போ சுத்தம் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்குது. இந்த சிமெண்ட் கல்லை வேறு எப்படிலாம் பயன்படுத்தலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் குட் மார்னிங் கிச்சன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.